உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447760000. குடிசை பகுதிகளில் சண்டை வருதுன்னு வைங்களேன், இந்த குடிகாரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அசிங்கமாக பேசுவாங்க. ஒரு சாராய கடையில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அசிங்கமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை இவர் கர்நாடகாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வார் ரூம், இந்த 3 வார் ரூமுக்கும் ஹெட்டு வாராக்கி. இவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு பிராமணர். இந்த கான்டெக்ஸ்டில் தான் தமிழிசை பிரச்சனை வரும்பொழுது இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நேராக போய் தமிழிசை காலில் விழு. நீ என்னைக்கு கட்சிக்கு வந்த? நீ 10வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தமிழிசை பாஜகக்குள்ளே இறங்கி அவங்க போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ரவுடி பையன் படப்ப குணா கட்சியில் பதவி வாங்குவான், கஞ்சா வியாபாரி அஞ்சலை கட்சியில் பதவி வாங்குவான், ஏமனும் கேட்டு செம்மர கடத்தல் காரன் கட்சியில் பதவி வாங்குவான். இந்த மாதிரி கேவலமான ஆட்கள். போதை மருந்து கடத்தல் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் எடுத்து கொடுத்தவர் வடசென்னை பாராளுமன்ற வேட்பாளர் ஆவார். தமிழிசை யாரோட வளர்ப்பு? முழுக்க அமித்ஷாவோட வளர்ப்பு. அமித்ஷா தான் அவங்கள கவர்னர் ஆக்குறாங்க, அவங்கள எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுறது அமித்ஷா தான். ஸோ அப்போ பிஎல் சந்தோஷா அமித்ஷாவாக போட்டு பார்த்துக்கலான்னு தமிழிசையும் மோதல் நடந்து இப்போது அதில் ஒரு காம்ப்ரமைஸ் தற்காலிகமாக எட்டப்பட்டிருக்கு. அந்த அம்மாவோட முயற்சி தென்சென்னையில் நின்னாங்க, அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க. பெரிய அளவுக்கு ஒரு முயற்சி அவங்களுக்கு வெற்றி தான் அது. நீங்கள் கோயம்புத்தூரே மாறும், கோயம்புத்தூர் சரித்திரமே மாறும், மாற்றம் என்பது கோயம்புத்தூர் வரும், கோயம்புத்தூர் உலக வரைபடங்களில் இடம்பெறும். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் தேசு கௌதமன் ஐயா அவர்களே வணக்கம். நான் முதல்ல ஸ்ரீமதி அப்டேட்டுக்கு போயிடுறேன். ஸ்ரீமதியுடைய வழக்கு வருகிற 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மறுபடியும் வர இருக்கிறது. அந்த வழக்கில் அரசு தரப்பு பல விளக்கங்களை தர வேண்டி இருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்ரீமதி விஷயம் என்பது கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த விஷயமாக இருப்பதால் அதனுடைய பாதிப்புகள் விக்கிரவாண்டி தொகுதி உட்பட அந்த பகுதி முழுவதுமே பாதித்திருக்கிறது. ஆகவே வருகிற புதன்கிழமை அரசு தரப்பு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், அதற்கு பாப்பா மோகன் தரப்பு வைக்கக்கூடிய எதிர்தரப்பு வாதங்கள், அரசு தரப்பு தற்கொலை என விளக்கமளிக்கும், அது கொலை என பாப்பா மோகன் தரப்பு எதிர்த்து வாதங்களை முன்வைக்கிறது. இந்த 2 வாதங்களும் தமிழக அரசியல் வானில் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் எதிரொலிக்கும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அந்த எதிர்பார்ப்புடன் இந்த கோர்ட் நடவடிக்கைகளை தீவிரமாக அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக பொறுத்தவரைக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு அது பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா சிவாவுக்கும் டெய்சி சரண்ட் ஒரு பெண் நிர்வாகி கடையில் பெரிய சண்டை. தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவர் அந்த பீப் வார்த்தைகளை வச்சு நிறையா திட்டி தீர்த்தார். அது நக்கீரன் தான் அந்த ஆடியோவை கூட முதல்ல வெளியில் கொண்டு வந்தது. பிறகு சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பரவும் அது பெரிய விவாதமாகிட்டு கடைசியில் அவங்க 2 பேருமே பத்திரிகையாளரை சந்தித்து இவங்க எனக்கு அக்கா, நான் இவங்களுக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் அக்கா தம்பியாக மாறி அதுவே நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்த்தாங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம தமிழிசை மேடம் அவங்க தமிழக பாஜக தலைவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி இவரோட கூட்டணி முடிவால் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜக தோற்று அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதில் என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ இவரும் பதிலுக்கு பேச அப்படி விடுமா போச்சு. கடைசியில் தமிழிசை மேடத்தோட வீட்டுக்கே போயிட்டு இவங்க எனக்கு அக்கா அப்படிங்கிற மாதிரி சமரசம் பேசி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது, கடைசியில் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிறது, இது என்ன தான் நடக்குது இதில்? அது பாஜக பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வித்தியாசமான கட்சி, நாங்கள் காங்கிரஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, காங்கிரஸ் இஸ் நாட் அ பார்ட்டி, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்வாங்க. அதாவது பார்ட்டின்னா இப்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பொது வெளியில் நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கட்சிக்கான கூட்ட அரங்குகள் இருக்கு இல்லையா, செயற்குழு பொதுக்குழு, அதுக்குள்ளே உங்களுடைய
குற்றச்சாட்டுகளை நீங்கள் அடுக்கி வைப்பீங்க. அது கட்சி இப்போது தமிழிசையை பொறுத்த வரைக்கும் 2 முறை கவர்னராக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி மாநில அளவில் மாநில தலைவராக இருந்தவங்க, கட்சியில் வந்து மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து வகித்தவங்க. பாஜக வந்துட்டு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக கொண்டு வந்ததில் இவங்களோட பங்கு பெரிய பங்கு. அதான் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்றது வந்து அவங்க சொல்ல ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு கூட பாசிச சோஃபியான்னு ஒரு பொண்ணு பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு எதிராக பாஞ்சவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன். மாதிரி நிறைய தமிழிசையுடைய ரெக்கார்டுகள் வந்து ரொம்ப 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 அதிகம். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி வந்து 2 பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தூத்துக்குடியில் போட்டி போட்டாங்க. அந்த டைமில் விஜயகாந்த், பாஜக எல்லாருமே ஒவ்வொரு பெரிய கூட்டணி. அந்த கூட்டணி தான் வந்து அதில் வந்து பாஜகவை சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயிச்சு கன்னியாகுமரியில் 2014 ஜெயிச்சு அவர் வெற்றி பெறாரு. அன்புமணி வந்து தர்மபுரியில் வெற்றி பெறாரு. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று அப்போ வந்து பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் இன்றைக்கி வாங்கின 11% இல்லை, அன்றைக்கி வாங்கின சதவீதம் 18%. பாஜக இன்றைக்கி ஏதோ 11% வாங்கிட்டோம், நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க ஏனோ இதை வந்து ஒரு இஷ்யூவாக அவங்க கிளப்புறாங்க. கூட்டணி வந்து வந்து சரியாக அமைக்கலை ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளே வந்து குற்றவாளிகளை வந்து நிறைய பேரை சேர்த்துட்டாரு அப்படின்றது வந்து அவங்க வைக்கக்கூடிய 2வது குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது தனக்கு எதிராக வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஐடிவிங்க இதெல்லாம் வச்சுட்டு தன்னை வந்துட்டு குறி வச்சு தாக்குறது, தன்னை போல் மற்ற தலைவரும் குறி வச்சு தாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா நான் வந்து முன்னாள் தலைவராக வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினேன். அது வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக தான் போகுது. மொழியுடைய கூட்டணி விவகாரத்தில் வந்து சொதப்பிட்டார் அப்படின்றத எடப்பாடியும் சொல்கிறாரு. எடப்பாடி அவரோட பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மாநில தலைவர்களை பல மாநிலங்களில் வச்சுருப்பாங்க பொழுது, அதனால தான் பாஜக மெஜாரிட்டிக்கு வரல அப்படின்னு எடப்பாடி அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழிசை சொன்னதை அதையே எடுத்து வேலுமணியும் சொல்கிறார். நாங்களும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தால் ஒரு 30 தொகுதிகளில் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்றத வந்து அது பாஜக தலைவர் தான் அதை அதுக்கு காரணம் வந்து இவர் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்படி ஸ்டேட்மெண்ட் தமிழிசையோடைய ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்டாக வரவே ஒரு வார் ரூம்னு ஒன்று இருக்குது. அந்த வார் ரூமுக்கு ஹெட்டு வந்து வாராக்கின்னு ஒருத்தர், அவர் தான் ஹெட்டு. அவர் வந்து பிஎல் சந்தோஷ்ன்னு இருக்கார் இல்லைங்களா, குரு, அவருடைய பினாமி தான் இந்த வாராக்கின்றவர் இந்த வார் ரூம் நடத்துறது. வார் ரூம்ன்றது வந்து எப்படின்னா, அங்கே வந்து கம்ப்யூட்டரில் ஒரு 30-40 கம்ப்யூட்டரை போட்டு அங்கே வந்து சம்பளத்துக்கு ஆட்களை நியமித்து யாராவது ட்விட்டரில் போட்டாங்கன்னா சரி, அவங்களுக்கு எதிராக இப்போது டிவிடி பயலே அப்படின்னு போடுவாங்க. அது இல்லாமல் யாராவது ட்விட்டரில் எதிராக கருத்து தெரிவித்தாங்கன்னா அவங்களோட மனைவியை பற்றி போடுவாங்க. சரிங்களா, அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. கும்பலாக போய் அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி. அது அப்புறம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி போடுறது. இது இப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கமெண்ட்ஸ் நிறைய போடுவாங்க. அப்போது அதுக்கு எதிராக பேசுகிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எதுக்கு நம்ம வந்து போகணும், இப்படி போட்டு நம்ம அம்மா நம்ம அக்கா இவங்கள எல்லாரையுமே வந்து இவங்க வந்து களத்தில் கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்றதுனால தராதரம் இல்லாத மாதிரி பேசுகிறது, ஒதுங்கி போயிடுவாங்க. இது எப்படின்னா, ஒரு குடிசை பகுதிகளில் சண்டை வருதுன்னு வைங்களேன், இந்த குடிகாரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அசிங்கமாக பேசுவாங்க. ஒரு சாராய கடையில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அசிங்கமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து இவர் கர்நாடகாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார், வார் ரூம். அதாவது வந்து சோஷியல் மீடியாக்களை வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறது. அது மாதிரி ஒரு வார் ரூமில் மொத்தம் 3 வார் ரூமு. இந்த 3 வார் ரூமுக்கும் ஹெட்டு வந்து
வாராக்கி. இவர் வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு பிராமணர். அவரு தான் பிஎல் சந்தோஷுடைய சிஷ்யன். இவங்க கர்நாடகாவில் இப்படி பண்ணி தான் கர்நாடகாவில் பிஜேபியை ஒழிச்சாங்க, ரைட்டுங்களா? அங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அது காரணம் இந்த வார் ரூம் தான். இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி பண்ணி ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது தான் தமிழிசை பவுன்ஸ் ஆகுறாங்க. பவுன்ஸ் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் தமிழிசையை பயங்கரமாக பேசுகிறாங்க. நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? அதான் அவங்க வந்து இந்த தோற்றதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அதை போட்டு வந்துட்டு அவங்கள கலாய்க்கலான்னு கலாய்ச்சி அவங்க முகத்தை விகாரமாக காமிச்சு, அவங்களுடைய முகத்தை வந்து விகாரமாக காமிச்சு தலையை பரட்ட தலையாக்கி அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஒர்க்கில் ஃபோட்டோஷாப் ஒர்க்லாம் பண்ணி அவங்கள வந்து கேவலமாக காட்டி ரொம்ப மோசமாக அவங்கள பண்ணாங்க. இது என்ன ஆச்சுன்னா இன்டர்ன் வந்து இது ரொம்ப மோசமாக ஒரு லெவலுக்கு மேலே போச்சு. இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கிறதுக்காக இவங்க போகிறாங்க. அந்த விழாவில் கூப்பிட்டு அமித்ஷா வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு, கையை காமிச்சு சொல்கிறாரு, கையை நீட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க சிரிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சமாதானப்படுத்தவும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. அமித்ஷாவுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. வெங்கையா நாயுடு சைலண்ட்டாக தான் இருந்தார், அவர் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. இந்த சைடில் ஜேபி நட்டா இருந்தார், அவரும் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திடுச்சு. தமிழிசை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க, அந்த சாதியை சேர்ந்த அதுவும் பெண் தலைவர், அவங்கள வந்து இப்படி பேசுகிறாங்களே. இதே மாதிரி வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவிகளை வந்து அமித்ஷா பேச முடியுமா? அப்போது எங்கள் ஜாதினா அமித்ஷாக்கு இழப்பமான ஜாதியா? அவர் பேசுகிறது க்காக பேசுகிறாரு. அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் வந்து வலுவாக போயிடுச்சு. ஏற்கனவே இந்த வாராக்கி தலைமையிலான வார் ரூம் ஏற்படுத்திய அடி, அதுக்கப்புறம் அமித்ஷா இதை வந்து பண்ண விதம், இதெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்கார் அமித்ஷாவை. இதை விட மோசமான ரெய்டு விழுந்துருக்கு. என்னன்ட்டா அது வந்து அவர் ரெய்டு வந்தது வந்து நம்ம பார்வைக்கு வரல. இது வந்து பொது வெளியில் நடந்தது, அது வந்து தனிப்பட்ட முறையில் நடந்தது. கிட்டத்தட்ட அவர் வந்து அவர் ஆடுமலை அவர் வந்து உச்சா போனார் அப்படின்னு தான் வெளியிலலாம் சமூக வலைத்தளங்கள்லாம் அமித்ஷாவை சந்தித்து ஆடுமலை உச்சா போனார் அப்படின்னு தான் எழுதினாங்க. அந்தளவுக்கான ரெய்டு தான் நடந்தது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரையோ வந்து உருவாயிடுச்சு. அதாவது தமிழிசை வந்து மாநில தலைவராக வரணும், ரைட்டுங்களா? அதுக்கு வந்து சுதாகர் ரெட்டி அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஆதரவு. வந்து நீடிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பிஎல் சந்தோஷ், அவர் கர்நாடகாக்காரர், அவர் தான் இது. அதாவது தமிழ்நாட்டு அரசியலுடைய போக்கை வந்து கர்நாடகாக்காரங்க தான் தீர்மானிக்கிறாங்க. பிஎல் சந்தோஷ் அப்படின்றவர் தான் உற்பத்தி பண்ணுறாரு. ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் அவரை கொண்டு வர்றாரு, உற்பத்தி பண்ணுறாரு. அவரை வந்து அங்கே ஹனி ட்ராப் வீடியோக்கள்லாம் எடுக்க வைக்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்து கேடி ராகவன் உட்பட பலரை வந்து ஹனி ட்ராப் வீடியோஸ் வந்து எடுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பிஎல் சந்தோஷ் தான் பண்ணுறாரு. அவரோட பதவி காலமும் இப்போ முடிவுக்கு வருது, அவரையும் தூக்கிடுவாங்க. ஆனால் அண்ணா வந்து பிஎல் சந்தோஷ் பேக் பண்ணுறாரு. தமிழிசை வந்து சுதாகர் ரெட்டி, பொன் ராதாகிருஷ்ணன், பழைய தலைவர்கள் இலா கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் எல்லாருமே அவங்கள வந்து பேக் பண்ணுறாங்க. வானதி சீனிவாசன் கூட தமிழிசையை பேக் பண்ணுறாங்க, பேக் பண்ணல. பிஎல் சந்தோஷ், அது இல்லாமல் கேடி ராகவன் ஒருத்தர் நீலப்படங்களில் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு வந்து மாநில தலைவராக அவரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா கிட்ட பேசியிருக்காங்க. அமித்ஷாவையும் இவரும் போய் பார்த்துருக்காரு. கேடி ராகவனும் போய் அமித்ஷாவையும் போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ரேஸு, அது இல்லாமல் மத்திய அமைச்சராகன்ற ரேஸு, முருகனுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தாங்க இல்லையா,
ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு ரேஸு. மட்டுமா மத்திய அமைச்சர் ஆகணும், ஏன் நான் மத்திய அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு தமிழிசையுடைய ஃபைட். இந்த மாதிரி கந்த கோலமாயிடுச்சு. அதாவது தோற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு கவர்னர் பதவியோ அல்லது மத்திய அமைச்சர் பதவியோ கொடுக்குறது வந்து அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதனாலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது உங்கள்கிட்ட. ஆமாம். ஆனால் அது முன்கூட்டியே வந்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக பாஜக வந்து தலித்து தான் தலைவர், தமிழக முதல்வராக திராவிட இயக்கங்கள் இது வரைக்கும் தலித் தலைவரை முன்னிறுத்தினதில்லை, பிஜேபி சார்பாக ஒரு தலித் தலைவரை முன்னிறுத்துவோம் நம்ம அப்படின்றது தான் எல்முருகனுடைய ப்ரமோஷன். எல்முருகனுடைய விஷயங்களுக்கு காரணம் வந்து தமிழகத்துக்கு பாஜகவால் முன்னிறுத்தக்கூடிய முதல்வர் வேட்பாளர் வந்து எல்முருகன் ஒரு தலித் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக கொண்டு வரலாம் அப்படின்றது தான் எல்முருகனை கொண்டு வராங்க. ஆனால் என்னையும் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் மூலமாக அவர் அந்த கேள்வி எழுப்புறாரு. என்னையும் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு நான் 2 முறை கவர்னராக இருந்தேன், எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தா என்ன அப்படின்னு தமிழிசை. இப்போ இந்த மாதிரி வந்து கேவலமாக போயிட்டுருக்கு பிஜேபி. நாளொரு மேனியும் பொழுதொரு ஓனமாக சமூக வலைத்தளங்களில் சிக்கி சீரழிஞ்சு கேவலமாக. இதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட வந்துட்டு சண்டை நடந்துச்சு. இப்போ மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. மேல்மட்ட தலைவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற தலைவலியே பெரிய தலைவலி. சந்திரபாபு நாயுடு வந்து கடைசி வரைக்கும் அமித்ஷாவே ஏற்றுக்காமல் இருந்தார். அப்புறம் இப்போ சபாநாயகருக்கு வந்து அவங்க என்டிஆர் குடும்பத்தை சேர்ந்த புரந்தேஸ்வரி அவங்கள வந்து பேக் பண்ணுறாரு அவர். நிதிஷ்குமார் அதுக்கு மேலே விஷயங்களில் அவர் இருக்கார். 3வது முறையாக அமைந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அது முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியுடைய பரிந்துரையை ஏற்று சட்ட திருத்தங்களை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து அவங்க ஈடுபட்டுருக்காங்க. நீட்டு தேர்வு நடந்ததில் நடைபெற்ற முறைகேடுகள் வந்து பெரிய அளவுக்கு. இப்போ பார்த்தா நார்த் இந்தியா ஃபுல்லாக இந்த வெஸ்ட் பெங்கால் அங்கே பிரச்சனை நடக்குது, அங்கே பீகாரில் பிரச்சனை நடக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு பேனர் தூக்கி போர்க்கொடி தூக்கி இருக்கு. முன்னாடி மாதிரி மிருகத்தனமாக அடக்கிறதுன்ற விஷயங்கள்லாம் இப்போ நடக்காது. ஏன்னா மைனாரிட்டி அரசு இது, மைனாரிட்டி மோடி இவரால் மிருகத்தனமாக அந்த ப்ரொட்டஸ்டில் பண்ண முடியாது. நீட்டை வந்து தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து இருந்தது. இன்றைக்கி பீகாரில் வந்து பெரிய அளவுக்கான போராட்டத்தை வந்து மாணவர்கள் முன்னெடுக்கிறாங்க. இது மாதிரி நாளும் ஒரு பிரச்சனை, நித்தம் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இட்டாலிக்கு போன பிரைம் மினிஸ்டரை வந்து வெளியே நிற்க வச்சுட்டாங்க, வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்படி நாளுக்கு ஒரு பிரச்சனை வந்து மோடியால் ராகுலும் இப்போ டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்குறாரு. நீட்டாக கேள்வி கேட்டார், அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை சரிஞ்சது அதை கேள்வி கேட்டார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எதிர்கட்சிகளுடைய குரல் வந்து வலுவாக ஒலிக்குது. மீடியாக்கள் வந்து பாஜக குரலை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தது மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் குரலையும் சொல்ல ஆரம்பிச்சு. இந்த கான்டெக்ஸ்டில் தான் தமிழிசை பிரச்சனை வரும்பொழுது இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நேராக போய் தமிழிசை காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லைனா உன் தலைவர் பதவி இருக்காது, தூக்கிடுவோம் அப்படின்னு. இந்த தலைவர் பதவி முடியறதுக்கு இன்னும் 1 மாத காலம் நேரம் என்பது இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு எலிவேஷன் பொறுப்பாளர் கர்நாடகா இல்லைனா பொறுப்பாளர் கேரளான்னு கொடுத்து இவரை எலிவேட் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருந்தாங்க. புதிய மாநில தலைவரை கொண்டு வரதா இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழிசையை போய் நீ பாரு, தமிழிசை காலில் விழுந்தே தீரணும் அப்படின்னு அமித்ஷாவும் நட்டாவும் உத்தரவிட நேராக போயிட்டு தமிழிசை காலில் விழுந்து அவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு, தமிழகத்தில் பாஜக வளரும் என முதலில் சொன்னவர் தமிழிசை, நீண்டகால அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரர், அவரது அறிவுரைகளை நான் கேட்டுக்கொண்டேன், தமிழகத்தில் மானத்தேனேன்னு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. நேற்று வந்து தமிழிசை அவர் பார்க்குறாருன்றது வந்து முந்தா நாளே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நேற்று போய் பார்த்து காலில் விழுந்து சரண்டர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் முருகனுடைய வரவேற்பு ப்ரெஸ் மீட் இருந்தது, அதுலேயும் கலந்துக்கிட்டு முருகன் தான் இருக்கிறதுல 40 எம்பிக்களில் பிரதமரோட பேசக்கூடிய ஒரே ஒரு எம்பி வந்து
முருகன் தான், தமிழ்நாட்டுக்கான ஒரே காவலர் வந்து முருகன் தான் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி காலில் விழுந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. தமிழிசைக்கு அனுபவம் இருக்கும், அரசியல் அனுபவம் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் அவங்கக்கிட்டேருந்து கேட்டேன், தெரிஞ்சேன், கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறவர் ஏன் வார் ரூமை வச்சு தமிழிசையை வந்து அசிங்கமாக கேவலமாக, நீ என்னைக்கு கட்சிக்கு வந்த, நீ 10வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தமிழிசை வந்து பாஜகக்குள்ளே இறங்கி அவங்க வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி குடும்பம், அதுவும் அப்பா ஒரு கட்சியில் இருக்கப்ப அதுக்கு எதிரான ஒரு கட்சியில் இறங்கி அவங்க கல்யாணத்துக்கு கலைஞர், எம்ஜிஆர் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தமிழிசை. குறைந்தபட்சம் அப்போது இன்றைக்கி அவங்க அறிவாளி அனுபவம்லாம் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்கிற நீ நேத்தியே அவங்க வார் ரூமை வச்சு அடிக்கிற எல்லாரையும் அப்படி தான். ஒன்று அவங்கள பற்றி அனி ட்ராப் வீடியோ எடுக்கிறது, ஒரு ஆள் மாட்டிக்கினானா அவனை பற்றி அனி ட்ராப் வீடியோ எடுக்கிறது, அசிங்கமாக கேடி ராகவன் மாதிரி அவனுக்கு சந்தி சிரிக்க வைக்கிறது, இல்லைன்னா இந்த வார் ரூமை வச்சு அசிங்கமாக பேச விடுறது, குடும்பத்தை கேவலப்படுத்துறது, அவங்கள உருவ கேலி பண்ணுறது, எல்லாத்தையுமே ஃபோட்டோ உட்பட எல்லாத்தையுமே போட்டு அடிப்பாங்க. அப்போது நீ பண்ணுறது என்ன, இணையதளத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படைக்கு ஒரு சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறது இவர் தான். இவர் தவறாக பயன்படுத்துறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பேசுறது, முதலமைச்சரை பற்றி தப்பாக பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 250 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? அண்ணாமலை. ரவுடி பையன் படப்ப குணா கட்சியில் பதவி வாங்குவான், கஞ்சா வியாபாரி அஞ்சலை வந்து கட்சியில் பதவி வாங்குவான், எமனும் கேட்டு செம்மர கடத்தல் காரன் வந்து கட்சியில் பதவி வாங்குவான். இந்த மாதிரி கேவலமான ஆட்கள். போதை மருந்து கடத்தல் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் எடுத்து கொடுத்தவர் வந்து வடசென்னை பாராளுமன்ற வேட்பாளர் ஆவார். இந்த அனி ட்ராப் ஆருத்ராவில் வந்து நிதி நிறுவனங்களில் கொள்ளையடித்தவங்க வந்து வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து வழக்கறிஞர்கள் விஷயங்களை வந்து பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க. இந்த மாதிரி நிறைய எங்கே திரும்பினாலும் ரவுடி பசங்க, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாமே கட்சியில் நடக்கும். நீ வார் ரூமை வச்சு கேவலமாக திட்டுவ, கேவலமாக பேசுவ, எல்லா விதமான கேவலமான விஷயங்களுக்கும் நீ எப்படி தலைமை தாங்குவ? இது வரைக்கும் கேவலங்களுக்கு யாருமே வெளிப்படையாக குரல் கொடுக்காத நிலை இருந்தது. தமிழிசை வந்து முதல் முறையாக. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள்னு நம்மக்கிட்ட சொல்லி பழகினவங்கலாம் இருப்பாங்க. இப்போ எச் ராஜா, எஸ்ஆர் சேகர், நிறைய பேர், சிபி ராதாகிருஷ்ணன், இலகணேசன், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இவங்க யாருமே இந்த கேவலம் நடக்குது இல்லையா, இந்த கேவலத்தை கேள்வி கேட்பதற்கு ஆட்களே இல்லாமல் இருந்தாங்க. நம்மளே அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்துக்கிட்டு கேள்வி கேட்கல. அப்போது இவங்களை எல்லாரையும் அசிங்கமாக பேசக்கூடிய துணிச்சல் வந்து யார் உனக்கு கொடுத்தது? பிஎல் சந்தோஷ். இவருக்கு துணிச்சலை வந்து பிஎல் சந்தோஷ் கொடுக்குறாங்க. தமிழிசை வந்து யாரோட வளர்ப்பு? முழுக்க முழுக்க அமித்ஷாவோட வளர்ப்பு. அமித்ஷா தான் அவங்கள கவர்னர் ஆக்குறாங்க, அவங்கள எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுறது அமித்ஷா தான். ஸோ அப்போ நீ பிஎல் சந்தோஷா அமித்ஷாவாக போட்டு பார்த்துக்கலான்னு தமிழிசையும் மோதல் நடந்து இப்போது அதில் ஒரு காம்ப்ரமைஸ் தற்காலிகமாக எட்டப்பட்டிருக்கு. டெய்ஸி சூர்யா விஷயத்தை சொன்னீங்க. சூர்யா சிவாவும் டெய்ஸியும் எப்படி பேசினாங்கன்ற கேசட்டை முதல்ல வெளியிட்டது நான் தான், நக்கீரனில். என்னோடய வாய்ஸ் ஓவரில் தான் அது வரும். அந்த கேசட்டு வெளியே ஆகும்போது என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கும் டெய்ஸியும் சூர்யாவும் வந்து ரொம்ப இணக்கமாலாம் இல்லை. டெய்ஸியை பற்றி கேட்டிங்கன்னா சூர்யா கழுவி ஊற்றுவார். டெய்ஸி சொல்லும், கேசவ விநாயகம் வந்து நிர்வாணமாக ஒரு பொண்ணை நிற்க வச்சுருந்தா கூட பார்க்க மாட்டார், கேசவ விநாயகம்னு ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கோம், ரைட்டா? அதெல்லாம் வரும். அலிஷா அப்துல்லான்னு ஒரு பொண்ணுக்கும் சூர்யா சிவாவுக்கும் நடந்த தகராறு அது ஒரு விதமாக போகும். எல்லாம் சூர்யா சிவா ஆளுன்னு சொல்லுவாங்க, மலை அவரை மட்டப்படுத்தி வைப்பாங்க. அது இல்லாமல் அமர் பிரசாத் ரெட்டி எவ்வளோ கேவலமான, அவரை பற்றியும் அலிஷா சொல்லியிருக்கிறாங்க மாதிரி அலிஷா பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேவலத்தோட, வக்கரத்தோட, மோசமான தனத்தோட உச்சக்கட்டம் தான் பாஜக. அதாவது இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார தலைமையில் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மத்திய அரசு அதோட மிருக பலத்தோட விஷயங்களோட இவங்க போட்ட ஆட்டத்தோட விளைவு தான் 40/40 to DMK. அதுக்கு காரணம் தான். அதில் பாதிக்கப்பட்டது இப்போது கொஞ்சம் நஞ்சம் பாதிக்கப்பட்டாங்கன்னா பரவாயில்ல. எடப்பாடி பாதிக்கப்பட்டால் எடப்பாடி சும்மா இருப்பாரா? அதிமுக பாதிக்கப்பட்ட அதிமுக சும்மா இருக்குமா? தோல்வி ஒன்னால தான். ஆனால் இதை தோத்துட்டு வந்து உட்காந்துருக்க என்ன பார்த்து இன்னும் நீ கேவலப்படுத்திட்டு இருக்க. அந்த அம்மாவோட முயற்சி வந்து தென்சென்னையில் நின்னாங்க, அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க. பெரிய அளவுக்கு ஒரு முயற்சி வந்து அவங்களுக்கு வெற்றி தான். அது நீங்கள் கோயம்புத்தூரே மாறும், கோயம்புத்தூர் சரித்திரமே மாறும், மாற்றம் என்பது கோயம்புத்தூர் வரும், கோயம்புத்தூர் உலக வரைபடங்களில் இடம்பெறும். ஒரு கட்டத்தில் கொங்கு நாடுன்னு தனியாக வேற பிரிக்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு அதை ஒரு பத்திரிக்கையில் ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு கொங்கு நாடு உதயம் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டு கொங்கு நாட்டுக்கு தலைவர்கள் யாருன்னா ஒருத்தர் எடப்பாடி, இன்னொருத்தர் 2 கொங்குக்காரங்க தான் தலைவர். அப்போ சசிகலா, OPS மற்றவங்க அந்த கட்சியில் இருக்கவங்க மற்றவங்களாம் இவங்க என்னானாங்க, மட்டும்தான் இருக்காங்களா தமிழிசை மற்றவங்க எல்லாரும் அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? இப்படிலாம் கேள்வி எழுப்பி, அதாவது ஒரு வர்ச்சுவலாக சொல்லணும்னா ஒரு யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது. ஆருத்ராவில் நான் கொள்ளையடிப்பேன் என்னை கேள்வி கேட்க முடியாது, என்னை வந்து கைது செய்ய முடியாது, என் மேலே வழக்கு போட முடியாது, அமர் பிரசாத் ரெட்டியை நானும் அடிப்பேன் பண்ண முடியாது, நான் விமானத்தில் எக்ஸிட் கதவை திறப்பேன் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. கொள்ளையடிப்போம், காசு சம்பாதிப்போம், 100கணக்கான கோடிகள் சம்பாதிப்போம், 1000கணக்கான கோடிகள் சம்பாதிப்போம். இப்போ பண்ணியிருக்கிறது என்னென்னா அவங்க மச்சான் சிவகுமாருக்கு இப்போது ஏற்கனவே ஒரு அரவக்குறிச்சியில் அவர் நிற்கும்போது ஒரு செங்கல் சூளை வாங்கி கொடுத்தாரு 50 கோடிக்கு. இப்போ வந்து 54 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்துருக்காரு. எங்கன்னா நிலாம்பூர் சூலூர் ஹைவேல 9 ஏக்கரு நிலம் வாங்கி கொடுத்துருக்கு. இப்படி கொள்ளையடிப்போம், ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்றத வந்து தமிழிசை ஒரு கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. அந்த வகையில் தமிழிசை பாராட்டுக்குரியவர்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆக இந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுங்கிறது வந்து அங்கே சென்ட்ரல்லையும் வந்துட்டு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டிருக்குது, இங்கே ஸ்டேட்லேயே இருக்க பாஜகவுக்கு வந்துட்டு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டிருக்குங்கிறது உங்களுடைய இந்த விரிவான அலசல்லேருந்து தெரிய வருது. ரொம்ப நன்றி தோழர். வார் ரூம் வந்து கலைக்கப்படும், வார் ரூமை வச்சு ஆடிய ஆட்டங்கள் முடிவுக்கு வரும். இதெல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே முடிவுக்கு வரும். இனி பழைய மாதிரி எதுவுமே வந்து தமிழகத்துலேயும் பண்ண முடியாது, ஆட்டம் வந்து நடைபெறாது அப்படின்றது வந்து தமிழிசை சைட்லேருந்து எழுந்த எதிர்ப்பு வந்து தெளிவாக வெளிப்படுத்துது. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.